ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிக்விஷன் கேமராவில் லோ குவாலிட்டி கேமராக்கு பார்த்திங்களா, அது எப்படி நம்ம ஹெச்டி ரிசொல்யூஷன் அண்டு பிட்ரேட் நம்ம செட் பண்ணுறது அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த கேமரா பாருங்கள் எவ்வளோ லோவாக பிக்சல் உடஞ்சிருக்கு பாருங்கள், கிளியராகவே இல்லை பாருங்கள். இது நம்ம செட்டிங் மூலமாக மாற்றி எப்படி நம்ம ஃபுல் ஹெச்டியில் ரெக்கார்ட் பண்ணுறது அதை நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்விஆர் ஐபி ப்ரௌசரில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு கான்ஃபிகரேஷன் போயிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய்டுங்க. அதில் எந்த கேமரானோ அந்த கேமரா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ரிசொல்யூஷன் 1920x1008 பிக்சல் இதை கொடுத்துக்கோங்க. பிட்ரேட் அது வேரியபிள் பார்த்துக்கோங்க. வீடியோ குவாலிட்டி ஹையராக சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல் ஃப்ரேம் ரேட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் பிட்ரேட் இதை பாருங்கள். மேக்ஸிமம் பிட்ரேட்டில் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1024 அல்லது 2000, 3000, 4000, 6000 நீங்கள் எவ்வளோனா கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 6000 கொடுங்க. அதுவே ரொம்ப பெஸ்ட்டு ஹெச்டி குவாலிட்டியாக இருக்கும். நான் வந்து என்னை வந்து பழைய ஓல்டு கேமரா, அதனால் நான் கம்மியாக கொடுத்துக்கிறேன். 6144 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீம் டைப் வந்து நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஈவெண்ட் கொடுத்துக்கோங்க. அதுலேயும் மேக்ஸிமம் பிட் ரேட்டில் 6144 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கும் இதுலேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல் ஹெச்டியாக ரெக்கார்ட் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் பிட் ரேட் கொடுத்து ஃபுல் ஹெச்டி ரெக்கார்ட் பண்ணால் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.